மூன்றாவது கணக்கு x² + rx - 4 = 0 மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடிச் சமன்பாட்டை காண்க. 1 α² மற்றும் β², 2 2/α மற்றும் 2/β, 3 α² β மற்றும் β²α. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டை நம்ம எழுதிக்க போகிறோம். என்ன இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க? x² + rx - 4 = 0. இச்சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா எடுத்து சொல்லியிருக்காங்க. இச்சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா என்க. இங்கு பாருங்கள், a = 1 x² கீழ், b = x கீழ் 6, மாறிலி உறுப்பு -4. ஓகேவா? அடுத்தது இப்போது என்ன பண்ண போகிறோம்? மூலங்களின் கூடுதல் இதில் நம்ம கண்டுபிடிக்கும். ஆல்ஃபா + பீட்டான்னு சொன்னால் -b/a ஃபார்முலா = -6/1 = -6. அடுத்தது மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டான்னு சொன்னால் c/a = -4/1 = -4. ஆல்ஃபா பீட்டா c/a = -4/1 = -4. ஓகே, இந்த ரெண்டு மதிப்புகள் ரொம்ப முக்கியமான மதிப்புகள். ஆல்ஃபா + பீட்டாவின் மதிப்பு -6, ஆல்ஃபா பீட்டாவினுடைய மதிப்பு -4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ கீழே நமக்கு 3 கணக்குகள் மூலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கணக்கு α² மற்றும் β² என்பது மூலங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் கணக்கு நம்ம போட போகிறோம். என்ன மூலங்கள்ங்க? இங்கு பார்த்திங்கன்னா, இங்கு α² மற்றும் β² என்பன மூலங்கள். ஓகே, அப்போ நமக்கு மூலங்களுடைய கூடுதல், கூடுதல் என்பது மூலங்களுடைய கூடுதல். அப்போ பாருங்கள், α² + β² = இது நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா + பீட்டா (2 - 2α β) என்ன? ஆல்ஃபா + பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது -6 இல்லையா? அப்போ -6 (2 × -4). அப்போ பாருங்கள், 6 36. ஓகேவா? குறையெண்கள் நம்ம வர்க்கப்படுத்தும் போது ஆன்சர் மிகையில் தான் கிடைக்கும். +8 மதிப்பானது கூடுதல் என்ன கிடையாது? மூலங்களின் கூடுதல் நமக்கு 44 கிடைக்கிறது. அதே போல் மூலங்களுடைய பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ என்ன மூலங்களில் நமக்கு α² × β². அப்போ α² β² இது பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா (2) எழுதலாம். அப்போ பாருங்கள், வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா -4, -4² = 16. அப்போ தேவையான சமன்பாடு இருபடி சமன்பாடு என்ன பாருங்கள்? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் × x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் = 0. இப்போ நம்ம பிரதியிடலாமா? x² மூலங்களுடைய கூடுதல் என்ன கிடைக்குது? 44. அப்போ இங்கே -44x. அடுத்து பாருங்கள், மூலங்கள் பெருக்கல் பலன் இருக்குது +16 = 0. இது நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. இரண்டாவது கணக்காக நம்ம கொடுத்துருக்கிறது என்ன மூலங்கள் கொடுத்துருக்குறாங்க?
2/ஆல்ஃபா மற்றும் 2/பீட்டா. இப்போ என்ன செய்ய போகிறோம்? மூலங்களுடைய கூடுதல். அப்போ 2/ஆல்ஃபா 2/ஆல்ஃபா பை 2/பீட்டா மூலங்களை நம்ம கொடுத்துருக்க மூலங்களை கூட்டுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குடைய எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? அப்போ பாருங்கள், இது நமக்கு வந்து ஆல்ஃபா, எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன செய்கிறோம்? இதை வந்து பீட்டாவில் பெருக்கிறோம். அப்போ 2 பீட்டா. அதே போல் இது ஆல்ஃபாவில் பெருக்கிறோம், 2 ஆல்ஃபா. இப்போ ரெண்டுத்துலையும் என்ன பொதுவாக இருக்குது? 2 பொதுவாக இருக்கிறதுல பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா சொன்னாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சொன்னாலும் ஒன்று தான், பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வந்திருக்கு? -6 பை ஆல்ஃபா பீட்டா -4. அப்போ வந்து பாருங்கள், -12 பை -4. மைனஸ் மைனஸ் கேன்சல், ஓர் 4 3 12. அப்போ நமக்கு மூலங்களின் கூடுதல் 3 கிடச்சிருக்கு. அடுத்தது மூலங்களின் பெருக்கல். மூலங்களுடைய பெருக்கல். அப்போ 2/ஆல்ஃபா இன்ட்டு 2/பீட்டா ஈக்குவல் டு 4/ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4/ஆல்ஃபா பீட்டா மதிப்பு -4 ஈக்குவல் டு -1. தேர்ஃபோர் இதில் தேவையான இருபடி சமன்பாடு x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x². இப்போ பாருங்கள், மூலங்களின் கூடுதல் நமக்கு கிடைச்சிருக்கிறது +3. அப்போனா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3x. மூலங்களின் பெருக்கல் பலன் -1 ஈக்குவல் டு 0. மூன்றாவது கணக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா மற்றும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா என்பது மூலங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? மூலங்களினுடைய கூடுதல். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. பாருங்கள், ரெண்டுத்தில் என்ன பொதுவாக இருக்குது? ஆல்ஃபா பீட்டா பொதுவாக இருக்குது. ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துட்டா இங்கே ஆல்ஃபா இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து பீட்டா இருக்கும். இப்போ மதிப்புகளை பிரதியிடுங்க. இது ஆல்ஃபா பீட்டாவுக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்கா? -4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு -6 ஈக்குவல் டு +24. அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன். இங்கே என்ன கிடைக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு பாருங்கள், ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூபு. அப்போனா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூபு இட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா கிடைக்குது -4 த ஹோல் க்யூபு இஸ் ஈக்குவல் டு -64. அப்போ வந்து பாருங்கள், தேவையான இருபடி சமன்பாடு. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் அல்லது பெருக்கல் ஈக்குவல் டு 0. பாருங்க, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் சொல்லும் பொழுது கிடைக்குது 24. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -24x. அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் -64 கிடைக்குது. ப்ளஸ் இன்ட்டு -64 ஈக்குவல் டு 0. ஃபோர்த் கொஸ்டின், ஆல்ஃபா பீட்டா என்பன 7x² ப்ளஸ் ax ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இன் மூலங்கள் மற்றும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? 7x² ப்ளஸ் ax ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இவற்றின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா என்க.
ஆல்ஃபா கமா பீட்டா எண்கள் இரண்டுமே கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கு ஏ ஈக்குவல் டு நமக்கு வந்து 7 எக்ஸ் ஸ்கொயருடைய கீழ், பி என்பது எக்ஸினுடைய கீழ், அடுத்து சி என்பது மாறிலி உறுப்பு. ஓகேவா? இது நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது நமக்கு மூலங்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. இப்போ மைனஸ் பினா என்ன, நமக்கு மைனஸ் ஏ பை 7. ஓகே, அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா என்பது சி பை ஏ ஃபார்முலா. அப்போ சி என்ன இருக்குது, 2, ஏனுடைய மதிப்பு 7. ஸோ இந்த 2 மதிப்புகளை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்குற ஏயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பாருங்கள், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13/7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு மைனஸால் பெருக்கிறேன். மைனஸால் பெருக்கும் பொழுது அப்போ பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாறுது. இங்கு மைனஸ் 13/7 அப்படின்னு மாறிடுது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு வர்க்கப்படுத்தும் பொழுது என்ன கிடைக்குது, ரூட் கேன்சல் ஆகிடுது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 169/49. இப்போ நமக்கு தெரிந்த மதிப்புகளை பிரதியிடலாமா? பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன ஆன்சர், மைனஸ் ஏ பை 7. அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுற பொழுது ஏ ஸ்கொயர் பை 49. ஓகேவா? மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாங்க மதிப்பு 2/7 ஈக்குவல் டு 169/49. இப்போ ஓகே பாருங்கள், ஏ ஸ்கொயர் பை 49 மைனஸ் 8/7 ஈக்குவல் டு 169/49. இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் என்ன பகுதியை வந்து நான் சமப்படுத்துவேன், 49ஆக மாற்ற போகிறேன். இது 49ஆக ஆக்கும் பொழுது இங்கே பாருங்கள், 2 பகுதி சமமாக இருக்கிறதால ஏஸ்க்கு அப்படியே எழுதிக்கிட்டேன். மைனஸ் இங்கே வந்து 7 தான் இருக்குது. அப்போ 7ஆல் பெருக்கி வகுக்கும் பொழுது ஏன்னா 7 × 56 ஆகிடுது இது. ஓகேவா? ஈக்குவல் டு 169/49. 2 பக்கம் இருக்கிற பகுதி சமமாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ வந்து பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 169, இந்த மைனஸ் 56 கொண்டு போய் ப்ளஸ் 56 மாறுது. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225, ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. அப்போ ஏயின் மதிப்பானது ப்ளஸ் 15 மைனஸ் 15. கொஸ்டின் நம்பர் 5. 2y² மைனஸ் ay ப்ளஸ் 64 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல் 2 மடங்கு எனில் ஏயின் மதிப்பு காண்க. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு 2y² மைனஸ் ay ப்ளஸ் 64 = 0. இங்கு a = 2, b = மைனஸ் a, c = 64. a என்பது y² உடைய கீழ், b என்பது y-னுடைய கீழ், c என்பது மாறிலி உறுப்பு, ஆல்ஃபா கமா பீட்டா என்பன இச்சமன்பாட்டின் மூலங்கள். மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு ஏ பை 2. ஓகேவா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏ பை 2. மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு சி பை ஏ ஈக்குவல் டு சியின் மதிப்பானது 64/2, அது சுருக்குன்னா 32. ஒரு மூலம் மற்றதை போல் 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பீட்டா, இது முக்கியமான விஷயம். இதான் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஈக்குவல் 2 பீட்டா. இப்போ வந்து பாருங்கள், இம்மதிப்பை வந்து இதில் வந்து சமன்பாடு 1 வச்சுக்கலாம், இது சமன்பாடு 2 வச்சுக்கலாம். இப்போ இம்மதிப்பை என்ன பண்ணுற,
ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா என ரெண்டாவது சமன்பாட்டில் நான் பிரதியிட்டுருக்கோம். ரெண்டாவது சமன்பாடு பிரதியிட்டுனா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 32. பாருங்கள், ஆல்ஃபாவில் 2 பீட்டா போடுங்க. இதுக்கு என்ன பண்ணுறேன், ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டா. அப்போ 2 பீட்டா ஏற்கனவே ஒரு பீட்டா இருக்குது ஈக்குவல் டு 32. பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இது 2/2 மாறுது. 2 16. பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ பீட்டா ஈக்குவல் டு +or-4. பீட்டாவுக்கு 2 மதிப்புகள் கிடைக்கிறது. இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு +4ன்னு பிரதியெடுப்பாகும். அப்போ என்ன கிடைக்குது, விச் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8. ஓகேவா. அடுத்தது பீட்டா ஈக்குவல் டு -4 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 2 × -4 ஈக்குவல் டு -8 இல்லையா. இப்போ நமக்கு என்னது, இப்போ நம்ம ஏயினுடைய மதிப்புகள் நமக்கு தேவை. ஏனுடைய மதிப்புகள் நம்ம வேணும் இல்லையா. இப்போ கண்டுபிடிக்கும் நம்ம என்ன பண்ணணும், அப்போ ஏன் மதிப்பு இங்கே இருக்குது. அப்போ 1ல் பிரதியிடலாம். 1ல் சொல்லும் பொழுது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/2 இல்லையா. அப்போ வந்து பாருங்கள், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ். அப்போ என்ன வருது பாருங்கள், அப்போனா 8 + 4 ஈக்குவல் டு a/2. 12 ஈக்குவல் டு a/2. அப்போ a ஈக்குவல் டு 24. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு a/2. இப்போ -8 - 4 ஈக்குவல் டு a/2. -12 இஸ் ஈக்குவல் டு a/2. a ஈக்குவல் டு -24. அப்போ ஏயின் மதிப்புகள் a ஈக்குவல் டு +or-24. ஏக்கு +24 -24. மெய்யெண்களை மூலங்களாக கொண்ட 3x² + kx + 81 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தினுடைய வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கேயினுடைய மதிப்பு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டை நம்ம எழுதிட்டோம். 3x² + kx + 81 = 0. இப்போ இங்கு ஏயின் மதிப்பு, இங்கு a = 3, b = k, c = 81. ஆல்ஃபா, பீட்டா என்பன இச்சமன்பாட்டின் மூலங்கள் என்க. அப்போ மூலங்களுடைய கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a ஈக்குவல் டு -k/3. மூலங்களில் பெருக்கப்படும் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a ஈக்குவல் டு 81/3 இருக்குன்னா 27. அப்போ வந்து பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -k/3. இந்த சமன்பாடு 1 வச்சுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27, சமன்பாடு 2. அப்போ கணக்கின்படி ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் சொல்கிறாங்களே. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர், இது சமன்பாடு 3. ஓகே. இப்போ மதிப்பை என்ன பண்ணுற, அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் என 2ல் பிரதியிடுறேன். 2ல் பிரதியிட ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27. ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள், ஆல்ஃபா போல் பீட்டா ஸ்கொயர் போடுறோம். ஏற்கனவே ஒரு பீட்டா இருக்குது ஈக்குவல் 27. ஓகேவா. பீட்டா கியூப். அப்போ பீட்டா ஈக்குவல் டு 3. பீட்டாவின் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. அப்போ பாருங்கள், அப்போ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27, ஆல்ஃபா × 3 ஈக்குவல் டு 27, ஆல்ஃபா ஈக்குவல் டு 27/3, 3 3 9 27. ஆல்ஃபாவின் மதிப்பானது 9. அப்போ ஆல்ஃபா தெரியும், பீட்டா தெரியும். ஆல்ஃபாவின் மதிப்பு 9, பீட்டாவின் மதிப்பு 3 ஈக்குவல் டு -k/3. ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள்,
12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3, 36 ஈக்குவல் டு மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 36. கேயின் மதிப்பானது மைனஸ் 36.